Dr. Rameshwari Nallasamy speaking from Lana Hospital, Tilanagar, Tiruchirappalli, தமிழ்நாடு. இன்று நான் பேசப் போகும் டாபிக் என்னன்னா, கர்ப்பமும் கதிர்வீச்சும். கதிர்வீச்சுன்னா எக்ஸ்ரே ரேடியேஷன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் கதிர்வீச்சு. இந்த ரேடியேஷன் எதனால் ஆகுதுன்னா, திடீர்னு கீழே விழுந்துடுவாங்க, வீட்லேயே வழுக்கி விழுந்துடுவாங்க, ஏதாவது சின்ன ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், ஏதாவது காலை தட்டி ஏதாவது எக்ஸ்ரே எடுக்க வேண்டியதாக இருக்கும். கர்ப்பமான காலத்தில் முதல் 10 நாளைக்கு முன்னாடி எடுத்தால் எதுவுமே ஆகாது. 12th டே ஓவுலேஷன் வரும். ஓவுலேஷன் வந்த உடனே அந்த 14 நாளில் ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு காரணம் இருக்குது. அந்த 14 நாளில் ஏதாவது காரணத்துக்காக எக்ஸ்ரே எடுத்தாலும் அந்த ஃபெர்டிலைஸ்ட் ஓவத்தில் அஃபெக்ட் ஆகி ஏதாவது பேபிக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகிடும். அதனால் எக்ஸ்ரே கர்ப்பமாக திட்டமிடும் போது எக்ஸ்ரே எடுக்கிறதுல ரொம்ப பார்த்து கவனமாக செயல்படுங்க. ஒரு ப்ரெக்னென்ட் ஆன பிறகு ஏதாவது கீழே விழுந்து ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ரே எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் லெட் ஏப்ரனை இது கீழே யூஸ் பண்ணிட்டு, அப்புறம் இடுப்பு கீழே யூஸ் பண்ணிட்டு பிறகு எடுப்பாங்க. எந்த அல்ட்ராசோனோகிராம், மேக்னெட்டிக் ரெசனன்ஸ், அதை எம்ஆர்ஐ என்று சொல்லப்படும் அந்த எக்ஸ்ரே, அதுக்கப்புறம் பல்லுக்காக பல்லு வலி அந்த மாதிரி இருக்குது, அதுக்காக பல்லுக்காக டென்டல் எக்ஸ்ரே எடுப்பாங்க. அதெல்லாம் எந்த விதமான டிஃபெக்டும் வராது. ரேடியேஷன் வந்ததுன்னா என்ன ஆகும்னா, பேபிக்கு மென்டல் ரிட்டார்டேஷன் வந்துடும். அதாவது பிரெயின் டெவலப்மெண்ட் குறைஞ்சி போயிடும். சில சமயம் குழந்தையுடைய வளர்ச்சியே குறைஞ்சி போயிடும். அதனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எக்ஸ்ரே எடுப்பது நல்லதில்லை. எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு பிறகு தான் எக்ஸ்ரே எடுக்கணும். எக்ஸ்ரே எடுக்க போனாலும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஏற்றபடி அவங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு ரொம்ப அவசியப்பட்டால் அவங்களே எக்ஸ்ரே எடுப்பாங்க. இல்லைன்னா எம்ஆர்ஐ வேறு ஏதாவது மொடாலிட்டிஸில் அவங்க சரி பண்ணி பார்த்துப்பாங்க. அதனால் எக்ஸ்ரே கதிர்வீச்சுகள் குழந்தைய அஃபெக்ட் பண்ணும். அதனால் கர்ப்பமாக இருக்கிற சமயத்தில் எக்ஸ்ரே எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. உங்களுடன் வாழ்த்துக்களுடன் வணக்கங்களுடன் சேர்ந்திருந்தது டாக்டர் ராமேஸ்வரி நல்லசாமி ஃப்ரம் தில்லைநகர், திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாடு.